மேக்ஸிமம் நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விதத்தில் வச்சுருப்போம். ஸோ அது குட்டா பேடான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேட் நியூஸ் தான். ஏன்னா வந்து இருக்கப்பட்டவங்க யாரும் போய் நகை வைக்க போகிறதில்ல, இல்லாதவங்க தான் நகையை வைப்போம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா Jan 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல் ஓவர் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பேங்க் எல்லாத்துலேயும், கனரா, ஐஓபி, இந்தியன் பேங்க், டிஎம்பி, கேவிபி. ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச பேங்க்கில் வரைக்கும் நான் விசாரித்தது இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே பேங்க்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பேங்க்குன்னு சொல்கிறப்ப நிறைய பேங்க்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ணி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சத்துக்கு நகை வச்சுருக்கீங்க, ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 15,000 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2,15,000 கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை மூக்கணும். நகையை மூட்டு மறுநாள் தான் வைக்க முடியும், சேம் டே கூட வைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ரோல் ஓவர் பண்ண முடியாது, ரினிவல் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தடெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வச்சுருப்போம். இப்போ 2 லட்சத்துக்கு வச்சோம், இப்போ 2,10,000 வட்டியோடு இருக்குன்னா நம்ம வந்து டாப்அப் மாதிரி பண்ணி 2,10,000க்கு நியூவாக இது பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு வட்டி கட்டிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடு தான் இப்போ இது நடைமுறையில் இருந்தது. அப்படி இல்லை வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு இந்த 2 லட்சத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் எப்பவுமே வந்து 11 மந்த் வரையும் தான் நம்ம கனரா பேங்க்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 8% இன்ட்ரெஸ்ட்டில் டாக்குமெண்டேஷன் சார்ஜ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 1,500 2,000 கிட்ட வரும், 2 லட்ச ரூபான்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தது. இப்போ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு, இது எதுவுமே இப்போ கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா கையில் காசு வாயில் தோசைன்ற மாதிரி நகையை கட்டி மூட்டு நீ மறுநாள் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நமக்கு. நீங்கள் போயிட்டு நம்ம என்ன தான் கெஞ்சி கூத்தாடி கேட்டாலும் எதுவும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாஃபு, அதனால் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க எதுவுமே பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுமாரி ரினிவல் டேட்டுக்கு முன்னாடி பண்ணணுங்க. இது ஒரு மெயின் பாயிண்ட்டுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ரினிவல் டேட்டுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து ரினிவல்னால் என்ன, எப்போ முடியுது என்ன ஏதுன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அப்பப்போ போயிட்டு மாதம் நகை வச்சோமா போய் வெரிஃபை பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது இப்போதைக்கு. நான் இப்போ எப்படியும் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து ஜானில் வச்சுருக்கீங்கன்னா இப்போ நவம்பரில் ரினிவல் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சாலுமே சரி ரினிவல் டேட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேட்டுக்கு 1 வீக் முன்னாடியே நீங்கள் போயிட்டு என்ன வட்டி ஏதுன்னு கேட்டு நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நகை ஏலத்துக்கு போயிடும். ப்ளஸ் நம்ம அக்கௌண்ட்